நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சாத்விக் சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அவல் புளி உப்புமா செய்வது எப்படி என்பதை தான் பார்க்க இருக்கிறோம். இந்த அவல் புளி உப்புமா நம்ம விரத நாட்கள்லாம் சாப்பிட்லாம். இப்போது கிருஷ்ண ஜெயந்தி அந்த மாதிரி வேறு ஏதாவது விரத நாட்கள் வருதுன்னு வச்சுங்களேன், இந்த அவல் உப்புமாவை சாதாரணமாக கூட பிரேக்ஃபாஸ்ட்டு அப்புறம் டின்னருக்கெலாம் சாப்பிட்டுக்கலாம். அவல் உப்புமா ரொம்ப சுவையானது. இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு இந்த இரும்பு சத்து கிடைக்கும். முதல்ல என்ன பண்ணால், அவல் நல்ல சுத்தமான அவல் எடுத்துக்கணும். அப்புறம் அது ஒரு ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கணும். அது சிவப்பு அவலாக இருக்கனால உங்களுக்கு வந்து சிவப்பாக இருக்குது. வெள்ளை அவலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த ஜாரில் போட்டு பொடி போட்டு ரவா மாதிரி ஆக்கிக்கணும். இந்த ரவா மாதிரி ஆனதை அப்புறம் என்ன பண்ணணும், தண்ணி ஊற்றி நல்லா அலம்பி எடுத்துடணும். இப்போ இதோ நம்ம வந்து நல்லா தண்ணி ஊற்றி இது ஒரு மாதிரி அலம்பி அந்த தண்ணியை எடுத்து வெளியே கொட்டிடணும். இந்த மாதிரி இந்த ரவா மாதிரி இருக்கிற இதை என்ன பண்ணணும்னா, இதில் வந்து அப்புறம் உப்பு நம்மக்கிட்ட இந்த தண்ணி வந்து கொட்டிட்டு அப்புறம் வந்து இந்த என்ன பண்ணால் புளி எடுக்கலையா, புளியை வந்து நம்ம ஊற வச்சுக்கணும். ஊற வச்ச புளியை அப்புறம் நல்லா இது பண்ணி அதில் வந்து ஜூஸ், அதாவது வந்து வடிகட்டிடணும். அந்த புளியினுடைய ஜூஸ் மட்டும்தான் இருக்கணும். அந்த தோல் இதெல்லாம் இருந்தால் தூக்கி போட்டணும். அந்த இப்போ நம்ம வந்து புளி கரைசலை இந்த மாதிரி கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தபடியாக என்ன பண்ணணும்னா, இந்த ஏற்கனவே நம்ம வந்து உப்பு கலந்து ஊற வச்சுக்கலாம். இதை உப்பு போடுறோம் இல்லையா, இந்த ஜலத்தில் உப்பு போடுறேன்னா நீங்கள் வந்து பொடி தூள் உப்பு இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் தூள் உப்பு வாங்குறதே கிடையாது. இந்த கல் உப்பையே ஜலத்தில் போட்டு இந்த மாதிரி அந்த ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இந்த கல் உப்பு தண்ணியை போட்டுடணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஏற்கனவே புளிக்கரசலை வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளிக்கரசலை இதில் ஊற்றி நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடணும். இப்போ கலந்து நல்லா என்ன பண்ணணும், ஒரு 10 நிமிஷம் ஒரு மூடியை போட்டு ஊற வச்சிடணும். தேவையான உப்பு ஏற்கனவே போட்டோம், கலந்து இந்த புளி ஜூஸையும் போட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் இதை ஊற வச்சிடணும். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அதுக்கு பிறகு வேர்க்கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா, நிலக்கடலை, அது வந்து புளி உப்புமாக்கு புளியோதரைக்கெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். நான் வந்து பச்சை வேர்க்கடலை யூஸ் பண்ணுவேன். நீங்கள் வந்து வறுத்த வேர்க்கடலை வீட்டில் இருந்தால் வறுத்த வேர்க்கடலை அப்படி யூஸ் பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். இந்த பச்சை வேர்க்கடலை இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம், இந்த சட்டியில் போட்டு வறுத்து இந்த மாதிரி தோடியெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2 உடைச்சி வச்சுக்கணும். அதுக்கு பிறகு சுத்தமான நல்லெண்ணெய், ஏன்னா புளி உப்புமா, புளியோதரை, புளிக்காய்ச்சல், அப்புறம் வந்து இந்த காரக்குழம்பு, புளிக்குழம்புக்கெலாம் நல்லெண்ணெய் தான் நிறைய யூஸ் பண்ணுவோம். அதுவும் சுத்தமான நல்லெண்ணெய், வாசனையான நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரிஜினல் நல்லெண்ணெய், கலப்படம் இல்லாது அந்த நல்லெண்ணெய் போட்டு அதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டு அது வெடித்து உடனே கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, அப்புறம் கருவேப்பிலை 1 கொத்து, அப்புறம் வந்து உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் எல்லாம் போட்டு, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், அப்புறம் மிளகாய் வத்தல் அது ஒரு 4 மிளகாய் வத்தல், 3 அல்லது 4 மிளகாய் வத்தல் இந்த மாதிரி போட்டணும். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூளும் போட்டணும். அப்புறம் வேர்க்கடலை உரிச்சு வச்சிருந்தாலே அந்த வேர்க்கடலையும் நம்ம வந்து இதில் போட்டுடணும். இப்போ வந்து எல்லாத்தையும் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், வறுத்து எடுத்துட்டுருக்கோம். எல்லாம் போட்டாச்சு, எல்லா இன்க்ரீடியன்ஸும். வெந்தய போடுறோம். இப்போ இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெந்தய போட்டு கடைசியில் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் நல்லாயிருக்கும். கடைசியில் போட்டுக்கலாம், இல்லாட்டி இப்போ கூட போட்டுக்கலாம். இங்கே இப்போது என்ன பண்ணோம், அதெல்லாம் ரெடி பண்ண இந்த புளிக்கரைசல் ஊற்றி ஊற வச்சுருக்கோம் இல்லையா ஒரு 10 நிமிஷம், அதை இப்போ வந்து இதில் போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கணும். இது ரெடி ஆகிட்டு அவல் உப்புமா. இந்த மாதிரி நீங்களும் இதே மாதிரி அவல் உப்புமா செய்து பாருங்கள். இது பாருங்கள், கமகமாக வாசனை வருது. அப்படியே புளி உப்புமா, அவல் புளி உப்புமா இதே மாதிரி கிருஷ்ண ஜெயந்திக்கு மற்ற நாட்கள்லாம் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். அழகான சுவையான தேங்காய் சட்னி போட்டு சாப்பிட்றது அருமையாக இருக்கும், நல்லாயிருக்கும். வாழ்க வளமுடன். மீண்டும் சந்திப்போம்.